ಹೇ ಗಾಯ್ಸ್, ಹಲೋ ಎವ್ರಿ ಒನ್, எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சிறில். நம்ம எவ்வளோ தான் பத்திரமா, எவ்வளோ தான் ஜாக்கிரதையாக, எவ்வளோ தான் டேக் கேர் பண்ணி நம்ம இருந்தாலும் கூட ஏதாவது சில பல இன்சிடென்ட்ஸ் விச் மேக்ஸ் அஸ் வெரி யூனோ சேட் அண்ட் வரீடு அந்த மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? எல்லாருக்குமே ஆகிடும் அந்த மாதிரி. அதில் எனக்கும் இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ பத்திரமா நான் அமுச்சு வச்சா கூட எவ்ரி வீக் நான் போய் அவனை பார்த்துட்டு என் பையனை வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. அங்கே லாஸ்ட் டே கிளம்பும் போது இந்த ஃப்ரைடே, தேர்ஸ்டே நைட்டே எங்களுக்கு குட் பை சொல்லிவிட்டு நான் வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூனே நானே வந்துடுறேம்மா. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லெட்டர் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு யூனோ ஐ டோன்ட் நீட் யூ ஆல், நானே ட்ரைவ் பண்ணி வந்துடுவேன் எல்லா லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னோம். சரிப்பா ஓகே, இருந்தாலும் காலையில் யோசனை பண்ணி பேசு அப்படின்னு நான் மெசேஜ் கூட அனுப்பிச்சேன். நல்லா யோசனை பண்ணி பேசு, நாங்கள் வந்துடுறோம், நீ ஒர்க்கில் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் டயர்டாக இருப்பான், நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க அங்கேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஐ எம் வெரி டயர்டுன்னுவான் எவ்ரிடே சாயங்காலத்தில். ஸோ வந்து ஆஃப் டே இருந்தால் கூட ஏதாவது பிஸியாக இருப்பான், டயர்டாக இருப்பான், அப்புறம் ஒரு 2 hours ட்ரைவ் பண்ணி வரணும், எதுக்கு டென்ஷன் கொடுக்கணும், நம்மளே போயிடலாம் அப்படின்ட்டு நான் கேட்டேன். பிகாஸ் நான் எப்படியும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன், அவன் வருவான் அப்படின்ட்டு. அதை விட நம்ம போயிடலாம்ல ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டான். சரி யோசனை பண்ணி காலையில் சொல்லுன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். காலையில் என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டு இருக்காரு ஆஃபீஸ்க்கு. அங்கே லாஸ்ட் டே அப்படின்னால அந்த டாக்டருக்கு அங்கே டியூட்டி டாக்டர் ஒருத்தர் இருந்தாங்க இவனுக்கு, அவங்க அண்டரில் தான் இவன் வேலை பார்த்துருந்தான். ஸோ அவங்களுக்கு எதாவது கிஃப்டெல்லாம் எதாவது வாங்கி கொடுக்கலாம் லாஸ்ட் டே அப்படின்ட்டு ஒரு தேங்க்யூ கார்டும் ஒரு கிஃப்ட் என்ன கொடுக்கட்டும் அப்படின்ட்டு தேர்ஸ்டே நிறைய பேசிகிட்டு இருந்தான். ஸோ நான் போய் தேர்ஸ்டேல அங்கே அது ரூரல்னால எதுவுமே இல்லை, வி டிட்ன்ட் பிளான் வாட் டு கிவ் டு த டாக்டர் கிஃப்ட் மாதிரி. யூஸ்வலாக லாஸ்ட் டைம் கூட ப்ரூம்னு ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தான். அப்போ அங்கே வந்து நான் என்ன பண்ணேன், என்னோடய காப்பர் ஆன்டிக்கோட ஒரு ஜக்கு ஒன்று இருந்தது வித் 6 glasses ஆர் 4, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஒரு 6 கிளாஸு அந்த ஜக்கெல்லாம் பேக் பண்ணியே எடுத்துகிட்டு போனோம் போகும்போது ஞாபகமாக. ஸோ அது வந்து நான் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி பேக் பண்ணி அப்படியே அமேசிங்காக இருந்துச்சு. அது எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் கொடுத்துட்டேன். சரி ஓகே, ஏதாவது நல்லது கொடுக்கணும் அப்படின்றதுனால. யூஸ்வலாக நான் யாருக்குன்னா கிஃப்ட் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கணும் அந்த பொருள். சும்மா ஒரு கிஃப்ட்டு நேம் சேக்கு நான் கொடுக்க மாட்டேன். யூஸ்வலாக ரொம்ப யோசனை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்து தான் அந்த கிஃப்ட்டை கொடுப்பேன். யாருக்கு வேணாலும் என் பையனை கொடுக்க சொன்னாலும் அப்படி தான் கொடுக்க வைப்பேன் நான் அந்த கிஃப்ட்டை. ஸோ வந்து இந்த டைம் வந்து நான் யோசனையே பண்ணல, நம்ம என்னமோ தெரியல, எனக்கு ஞாபகமே வரல ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்றது. இவன் போகிறதே எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது, 1 month இருக்க மாட்டானேன்ட்டு. ஸோ லாஸ்ட் டே எனக்கு தேர்ஸ்டே ஈவினிங் இப்போ இவன் சொல்லிட்டு இருக்கான், நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. போய் மார்க்கெட்டில் அவனுக்கு கிஃப்ட் போய் வாங்கியே பழக்கமே இல்லைங்களா. அவன் போயிட்டு ஃப்ரெஷ் ஃபுட் இருக்குது பாருங்கள், அந்த மார்க்கெட் அங்கே இருக்குது போல இருக்குது. நாங்கள் தான் சுற்றியே பார்க்கல அந்த பன்பெரியை. ஸோ அவன் போய் அந்த ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் காலிஃப்ளவரு, ஃப்ரூட்ஸ் பேக்கு, வெஜிடபிள்ஸ் பேக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறவா டாக்டருக்கு நல்லா இருக்குது, பேக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெஜிடபிள்ஸ்ன்னு காமிச்சிட்டு இருந்தோம். ஐயோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இங்கேருந்து சரி வேறு சொல்லு, வேறு என்ன இருக்காங்க கடை வேறு சொல்லுன்னா, அங்கே சிக்னல் கூட சரியாக கிடைக்கல வீடியோ காலில் வந்து பேசணுன்னா. அப்படியே ஃபோன் எப்படியோ பேசி கடைசியில் அட்லீஸ்ட் செடியாவது அவங்களுக்கு கூட ஏதாவது பிளான்ஸ் வாங்கி கூட அது வளரட்டும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஃபிலோண்ட்ரான் மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு மணி பிளான்ட் மாதிரியே இருக்கும், க்ரீனாக இருக்கும். நான் கூட அதை வச்சுட்ருக்கேன், நிறைய இருக்கேன் என்கிட்ட வீட்டில். ஸோ அது ஒரு பிளான்ட்டை வாங்கி உயிரோடு இருக்குது இல்லைங்களா, அழகாகவும் இருக்குது. அது இன்டோரு ஹாஸ்பிட்டல் உள்ளே கூட வைக்கலாம், டேபிள் மேலே வைக்கலாம், எங்கன்னா வைக்கலாம், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அதை வாங்க சொல்லிட்டு வந்துட்டு டாக்டருக்கு ஒரு பிளான்ட் கிஃப்ட் பண்ண மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டாப்புல. ஸோ நைட்டே நான் வந்து காரில் வச்சுட்டு பேசல், நீ வந்து நெக்ஸ்ட் டே மறந்துடுவேன், ஏன்னா அகெயின் 15 kilometers ஃப்ரம் ஹாஸ்பிட்டலு போயிட்டு அவன் வந்து அதை மறந்துட்டான்னா எடுத்துகிட்டு போனோம், இல்லை என்ன பண்ணுவோம், மிஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் கூட வேஸ்ட் தானேங்க, கிஃப்ட்டும் கொடுக்காம. என்கிட்ட நிறைய இருக்குது அந்த செடி அங்கங்கே, அது சும்மா இப்படி கிளைய ஒடிச்சு வச்சாலுமே வளரும் அது. ஸோ வந்து எடுத்துகிட்டு போய் காரில் வச்சிரு அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கு அவன் ஓகே ஐ கீப் இட் டுமாரோ மார்னிங் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள், எனக்கு காரில் வச்சுட்டேன் நான் கேட்குறதுக்குன்னு சொன்னான். 6 o'clock நான் அவன் எந்திரிக்கணும் இல்லைங்களா, 6 o'clock எந்திரிச்சு குளிச்சு அங்கே 8 o'clock இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். ஸோ வந்து நான் அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் வேறு வெளில சாப்பிடுவான், அதனால கொஞ்சம் 6 o'clock அவன் அலாம் வச்சுருப்பான். ஸோ நான் வந்து 6 o'clock என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டு இருந்தார், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவருக்கு செஞ்சுட்டு இருந்தேன். ஃப்ரைடே மார்னிங் பேசலோனோட செடியை கொண்டு போய் பிளான்ட்டை காரில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அவன் பார்த்தானா என்னன்னு தெரில, நான் பாட்டுக்கு மெசேஜ் போட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். வித்தின் ஷார்ட்லி என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் வருது, காலையில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி there's an incident happened at
வாட் டு டூன்ற மாதிரி ஏதோ ஒரு பேசிகிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட. யாருப்பா இவ்வளோ நேரத்துக்கு 6 மணிக்கு பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். யூஸ்வலாக கால் அந்த மாதிரியெல்லாம் ஏர்லியாக வந்தால் எனக்கு ஒரே பயம், இந்தியாவிலேருந்து வருது கால் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே இங்கே வந்து 8 o'clock யாருமே அவ்வளோ கூப்பிட்டாலாம் பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோனே எடுத்து யாரும் கூப்பிட மாட்டாங்க, மெசேஜ் தான் அனுப்புவாங்க. இவன் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு பேசலன்னு தெரியல. பார்த்தா இன்சிடெண்ட் ஒன்று ஹேப்பன்டு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. கார் அடித்து ஒடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த ஜன்னலெல்லாம். யூனோ டிரைவர் சீட் சைடு இருக்கிற சைட் ஜன்னல் ஒடிச்சிட்ருக்கு காரு. இவன் போய் அந்த செடி வைக்கிறதுக்காக வெளியில் போயிருக்கான் போல இருக்கு. பார்த்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. வித்தின் தட் எங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் என் பையன்கிட்டேருந்து வேர்டே பிடுங்க முடியாது வாயிலேருந்து. வாயே திறக்க மாட்டான், சொல்லவே மாட்டான் எதனா ஒரு டீட்டெயில்ஸ்னால் கூட. அந்த எவ்ரி டைம் நான் சொல்லுவேன் பாருங்கள், ஒரு அடிபட்டுட்டு வந்தான் ஜிம்லன்ட்டு. அடிபட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு ரத்த பாட்டுக்கு கொட்டிகிட்டு இருக்கதில்ல, அவனே ஓட்டிகிட்டு வந்துட்டான் வண்டியை. வண்டி பிச்சுட்டு போகுது, ஆனால் கூட வண்டி ஓட்டிகிட்டு வந்து, இப்போ நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ண போகிறதுக்கு உங்களுக்கு வண்டி இன்னொன்று இல்லை, ரொம்ப லேட் ஆகும், அதனால நானே ஓட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. லாஸ்ட் டைம் கூட இப்போ எனக்கு டென்ஷன். ஏன்னா இவன் பாதி விஷயம் சொல்லவே மாட்டான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஃபுல் இன்சிடென்ட் ஏதோ வெயிட் ஐ மீன் ஹரி அப்படின்னு சொல்லுவான் எப்போ பார்த்தாலும். ஐ மீன் ஹரி, ஐ கால் யூ லேட்டர், ஐ மெசேஜ் யூ லேட்டர்னு போட்டுட்டான் மெசேஜ். இப்போ என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு இங்கே தலைவலி. அப்புறம் பார்த்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வாங்கி, அப்புறம் இங்கேருந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி ஃபோன் பண்ணு, இந்த சர்வீஸ் பீப்புள், அந்த இன்சூரன்ஸ் பீப்புள் அவங்களாம் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுப்பா, அங்கேயே எழுதியிருக்கோம் ஒரு நம்பருன்னெல்லாம் ஃபோன் பண்ணால், நோபடி இஸ் கோயிங் டு கம் டு தட் ரூரல் ஏரியா டு பிக்அப் த காரு. ஸோ வந்து காரெல்லாம் எடுத்துகிட்டு வரமாட்டோம், ஓட்டுற சுச்சுவேஷனு ஓட்டுற கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்களே கொண்டு வரணும், இல்லைனாக்கா அங்கே லோக்கல் ஆளுக்கிட்ட கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணணுன்னா அது அன்றைக்கி தான் அவனோட லாஸ்ட் டே வரத்துக்கு, யூனோ ஃப்ரைடே. இல்லைனா இவன் இன்னும் ஒரு 2-3 days இருக்கணும். அங்கே வீடும் கொடுக்க மாட்டாங்க, காலி பண்ணணும். ஸோ எவ்வளோ பிரச்சனை அந்த வீட்டில் நடந்துச்சு. எல்லாம் பேக் பண்ணி காரில் வச்சுட்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வர மாதிரி. ஸோ நாங்களே கிளம்பி மீன் வயலில் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டான். அவன் இன்னும் யாரோ அங்கே வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்டோட காரில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கான். ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஐ கால் யூ லேட்டர்னு சொல்லிட்டான். மீன் வயல் நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க. அப்போ இப்போ சொல்கிறான், நான் வந்து நாளைக்கு அப்படி வரட்டுங்களா, என் ஃப்ரெண்டெல்லாம் நாளைக்கு தான் புறப்பட்டு வராங்க அப்படின்னாங்க. தேவையில்லை, நாங்கள் கிளம்பி இப்போ வந்துட்டுருக்கோம், நீங்கள் எங்களோட வந்துடு, நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுறேன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். சொல்லிவிட்டு உடனே 6-7 o'clock எல்லாம் லஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டேன் ஆல்ரெடி. புளியோகரையமோ சுண்டலோ செஞ்சுருந்தேன் அன்றைக்கி ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட் என் ஹஸ்பண்டு லஞ்சுக்கு. ஸோ வந்து புளியோகரே வாரத்தில் 2 வாட்டி பண்ணிடுவேன் நான், இல்லை ஒரு வாட்டி செய்வோம். நான் செஞ்சு வச்ச புளியோரை ஒரு 2 times யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா, அது மாதிரி நான் ஸ்க்ராட்ச்லேருந்து செய்வேன் அதை. ஸோ அது அவ்வளோ வந்துடும் எப்படியும். அப்போ ஒரு 2 times போட்டாக்கா காலியாகிடும்ன்ட்டு 2 times in a week வந்து புளியோகரை. அதனால ஃப்ரைடேவும் புளியோகரை, என் பையனுக்கும் புளியோகரை தான் கொடுத்தேன். ஸோ வந்து அந்த புளியோகரை மிச்சம் இருந்தது, அதனால ஃப்ரைடே கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும், ஏன்னா எனிவே பேசில் இஸ் கம்மிங் டுடே, ஈவினிங் வேறு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு பிளான் பண்ணேன் நான். புளியோகரையும் சுண்டலும் செஞ்சாக்கா இட்ஸ் ப்ரோட்டீன் இல்லையா, சாப்பிட்டோம் அப்படின்ட்டு சுண்டலெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸும் வச்சுட்டேன். இப்போ நாங்களே கிளம்பி ஃபாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகி ஃபாஸ்ட்டாக கிளம்பி நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். ஏன்னாக்கா அவங்க வந்து அங்கேருந்து அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வரணும் திருப்பி. அது எப்படி கண்டிஷன் எங்களுக்கு தெரில. இவன் எக்ஸ்பிளைனும் என் பையன் சரியாக பண்ண மாட்டேன்றான். ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சான், அந்த கண்ணாடி ஒடிஞ்சது தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. மீன்வாயில் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். ஸோ எங்களுக்கு பேசவே இல்லை, பேசுகிறதுக்கு இன்னும் டைமே இல்லை, வெறும் மெசேஜில் தான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே வி ஆர் கம்மிங் நவுன்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்டு. ஸோ நான் கிளம்பி போய் 10 o'clock 9 o'clock என்னவோ மணி, அது 1 hour 50 minutes 2 minutes 1 hour 50 minutes ட்ரைவ். 7:30 விட்டு 8:30 9:30 சம்திங் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வழியெல்லாம் ஒரே டென்ஷன் தான். ஸோ நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். ஏன்னா என்ன சுச்சுவேஷன் அங்கன்னு தெரியல, எப்படி தான் வரப்போகிறோம் இந்த ஊருக்கு, ரிட்டர்ன் வரணும்ல அப்படின்னு நினச்சின்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். அப்புறம் வண்டி ஓட்டிகிட்டே அப்படியே போனோம். என் ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் கொஞ்சம் டோன்ட் வரி அந்த மாதிரி. என் ஹஸ்பண்ட் சின்ன விஷயம்னாலும் டென்ஷன் ஆகிடுவார். நான் தான் எங்கள் வீட்டில் டெரர், அதனால் ஒன்றும் வரி பண்ணாதீங்க, சைலண்ட்டாக இருங்க, இல்லைன்னா டோ பண்ணி வரலாம் அப்படின்னாக்கா எந்த ஃபெசிலிட்டியும் அங்கே டோ பண்ண முடியல. இட்ஸ் அ வெரி குட் இன்ஃபர்மேஷனுங்க. இந்த மாதிரி ஒரு ரூரல்லலாம் போயிட்டாக்கா இங்கே எந்த ஃபெசிலிட்டியும் சரியாக இல்லை.
வண்டி ஓட்ட கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஓட்டிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. அதர்வைஸ் வி ஹேவ் டு வெயிட் ஐ திங்க். லோக்கல்ல அங்க ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வர சொல்றாங்க. இட் வில் பி கவர்ட் ஆக்சுவலா இன்சூரன்ஸ் எல்லாம். பட் வந்து இட் வில் டேக் டைம் அதான் ப்ராப்ளமு. நான் ஃபர்ஸ்ட்டு இந்த கார புக் பண்ணும்போதே இன்சூரன்ஸோட தான் புக் பண்ணியிருந்தேன். பிகாஸ் $1,800 $2,400 கட்டியிருந்தாங்க. 1 மந்த்துக்கு அது அவ்வளோ ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து அதில வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஒரு அமௌண்ட்டுன்னு சொன்னேன். ஏதோ ஒரு சேஃப்டி மாரி வச்சிருந்தாங்க. 400 ஆர் 500 ஐ ஹவ் டோல்ட் யூ லாஸ்ட் வீடியோல கூட. கார் எடுத்துட்டு வந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் பிஃபோர் வீடியோ. வந்து அப்போ வந்து எக்ஸ்ட்ரா நாங்க என்ன பண்ணோம், இந்த மாரி பேசிக்கா அந்த வண்டி குடுக்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் நம்பளுக்கு. பட் அத தவிர நம்ம வந்து இந்த டேமேஜ் டைப் ஆஃப் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் ஒண்ணு எடுத்தாங்க. எவ்ரி டே வந்து $14 என்னமோ அதுக்கு கட்டணும். இல்லன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, அகைன் எவ்வளோ காசு ஆயிருக்கும். அதுக்கு நம்ம கையிலேருந்து போட்டிருக்கணும். ஏன்னா அது வேற வண்டி இல்லைங்களா? நாட் அவர் ஓன் காடி. ஸோ வந்து $14 எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க ஃபார் அ மந்த். எவ்ரி டே $14 எக்ஸ்ட்ரா. கண்ணாடி உடைச்சதுக்கு இப்போ எங்கேயுமே ரிப்பேர் பண்ண முடியல. நேரா எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு மெதுவா ஓட்டிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்டு. அவங்க பின்னால நான் இந்த டோ பண்ணா பின்னாடி வருவாங்களே மெதுவா. அந்த மாரி நானும் என் பையனும் மெதுவா பேக் சைடு அவன் உட்கார வச்சுட்டான். அவன ஓட்ட வைக்கல நானு. ஸோ போம்போதும் நான் தான் ஓட்டிட்டு போனேன். வரும்போதும் நான் தான் ஓட்டிட்டு போனேன். கொஞ்சம் தூரம் வந்து போய் அங்க சார்ஜ் பண்ணிட்டு, அந்த சார்ஜ் ஸ்டேஷன்லேருந்து என் பையன் வீட்டுக்கு போறது அந்த ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு தான் என் ஹஸ்பண்ட்ட்ட குடுத்தேன். கொஞ்சம் இத நீங்க ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் நான் வீடியோவும் எடுத்தேன். இல்லன்னா நான் ஓட்டிட்டு இருந்தேன். வீடியோலாம் என் ஹஸ்பண்ட் எடுக்கவே மாட்டாரு வீடியோ. எடுத்தாலும் அது ஒழுங்காவே வராது. கோண கோணையா வரும். வீடியோவே எடுக்க மாட்டாரு. எனக்கு கொஞ்சம் எடுத்து குடுங்க. ஏதாவது என் வீடியோ போடலான்னாக்கா, செய்யவே மாட்டாங்க. செஞ்சாலும் அது நல்லாவே வராது. ஆடிட்டு இருக்கும். அப்படியே ஃபுல் ஷேக் ஆயிட்டு இருக்கும். ஒண்ணுமே உருப்படியா வராது அந்த வீடியோஸ். அதனால நான் அவங்ககிட்ட குடுக்கவே மாட்டேன். எனக்கு வீடியோ போடணுன்றதுனால என் ஹஸ்பண்ட டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இல் சிட் அண்ட் என்ஜாய். ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. யூசுவலா அவ்வளோ ரிலாக்ஸிங்கா நம்ம எங்கேயோ ஊர் சுத்த போறதில்ல. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் இந்த என் பையனால நாங்க போறதுனால சும்மா அவங்க கிட்ட குடுத்து வீடியோ எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஹேண்ட் எடுத்தாலும் அவங்க சரியாவும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எடுக்க வராது. அது அது ரொம்ப கிளியர்லி தெரிஞ்சிடுச்சு அவரோட எடுக்கிற வீடியோஸ்லலாம் பார்த்தா. எடுத்தாங்கன்னா ஒரு மாரி இப்படி இப்படி ஆடியிருக்கும். இல்லன்னா சம்டைம்ஸ் அந்த ஜூம் இன் ஆயிட்டுக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜூம் அவுட் பண்ணணுன்ட்டு. அப்படியே மறந்து அப்படியே விட்டுருவாங்க. அது ஒரு வீடியோ எடுப்பாங்க. அது கொஞ்சம் சரியா வராது. ஸோ வந்து நான் அவங்ககிட்ட குடுக்க மாட்டேன். அவங்க ஓட்டிட்டு வரும்போது தான் அந்த பேசல் வீடு கிட்ட போம்போது நான் வந்து அந்த வீடியோ எடுத்தேன். இல்லன்னா வந்து எனக்கு போய் ஃபுல் கம்ப்ளீட்டா யூனோ இங்கேருந்து நான் ஓட்டிட்டு போம்போது வீடியோ ஏன்னா எவ்ரி வீக் நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதில. ஸோ இட் இஸ் லைக் 2 ஹவர்ஸ் ஜர்னி. ரொம்ப காடு ஒண்ணுமே இருக்காது. ஆனா ரோடு சூப்பரா இருக்கும். எந்த சந்துல போனாலும் ஆஸ்திரேலியால ரோடு மாத்திரம் அமேசிங்கா இருக்குங்க. ஒரு எதுவுமே இருக்காது குறுக்க. சூப்பரா இருக்கும் ரோடு. அது பிரச்சனை இல்ல. பட் வந்து டென்ஷன்ல தான் நாங்க டிரைவ் பண்ணிட்டு போயிருந்தோம் அன்னைக்கு. ஸோ போயி அங்க பார்த்தோனே தான் வந்து கொஞ்சமாச்சும் ஓகே. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டு என் பையன் ஹால்ஃப் டே வந்துட்டான். நாங்க போறதுக்குள்ள வந்து போய் சொல்லிட்டான். இந்த மாரி காரு யூசுவலா ஹால்ஃப் டே இருந்திருக்கும். பட் அது சீக்கிரமா கேட்டுட்டு வந்துட்டான் ஃபினிஷ் பண்ணிட்டு டேவ. நாங்களும் வந்துட்டுருக்கோம் ஒரு 2 ஹவர்ஸ்ல அப்படின்றதுனால, அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு கிஃப்ட் குடுத்துட்டு அந்த டாக்டர்கிட்ட அப்புறமா வந்து சொன்னானாம் அந்த மாரி காரு வந்து அ டேமேஜ் ஆயிடுச்சு. யாரோ ஓடிச்சிட்டுருக்காங்க பசங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க கூட வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்களாம். ஏன்னா, இப்போ நெறைய பசங்க வருவாங்க இல்லைங்களா? ரூரல்ல இந்த மாரி எல்லாருக்கும் ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் இவனுக்கு லாஸ்ட் டேனால நாங்க வந்து ஓகே. இஃப் இட் இஸ் லைக் இன் பிட்வீன் ஒரு நாள்னா என்ன ஆவறதுங்க? போறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கார் இல்ல. இன்னொரு கார் வேணும். மறுபடியும் நாங்க போய் அந்த கார் எடுத்துட்டு வந்து, இன்னொரு கார் எடுத்துட்டு போய் இட் வில் பி எ பிக் ப்ராசஸ் இல்லைங்களா? ஸோ, அதனால டாக்டரும் அவங்களும் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ட எடுத்துட்டு, அவங்களும் கூட அத ரெஃபரன்ஸ வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சாங்களாமா. டேக் கேர் பண்றதுக்கு. இந்த மாரி விஷயங்க ஏதாவது இருந்தா வாட் டு டூன்ற மாரி மத்த பசங்களுக்கு. ஸோ வந்து இவன் வந்து ஆல்ரெடி வந்து என் பையன் வீட்ல இருந்தான். எல்லா லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த ரூம் ஹவுஸ்மேட் யாரோ வந்து இந்த கண்ணாடி இல்ல இல்லைங்களா? கம்ப்ளீட்டா கண்ணாடி இல்ல. ஸோ இப்ப நம்ம 120, 110 ஸ்பீட்ல வரணும்னா, எப்படி ஒரே வெயிலாவும் இருந்துச்சு. அண்ட் காத்தும் ரொம்ப சத்தம். அங்க வந்து ஆஸ்திரேலியால ரோடு மாத்திரம் கொஞ்சம் கரகரப்பா போட்டிருப்பாங்க. நைஸா இருக்காது அந்த ரோடுங்க. மழை, காத்து, குளிர் எல்லாத்துக்கும் தாங்குற மாரி ஒரு மாரி சவுண்ட் வரும். ஜன்னல் 2யும் திறந்துட்டோம்னா,
நம்மளால ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட அந்த வெளியில் போக முடியாது ட்ரைவ் பண்ண. நம்ம ஊர்லலாம் நமக்கு திறந்துட்டு கையெல்லாம் ஆட்டிட்டு போயிட்டுருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி போனாக்கா இங்கே ரொம்ப சத்தம் வரும். அதனால் யூஸ்வலாக மூடிடுவாங்க எல்லாருமே. இப்போ இவங்க வந்து 100, 110ல் வரணும். பின்னாடி முன்னாடி காரெல்லாம் அந்த ஸ்பீடில் தானே போவாங்க. நம்ம ஸ்லோவாக போக முடியாது. அன்லெஸ் இட்ஸ் ரிட்டன் வண்டி ரிப்பேர் அப்படி ஏதாவது. பட் இது அதுவும் போக முடியாது, சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு கண்ணாடி மாத்திரம் தான் ஒடிஞ்சிருக்கு. ஸோ நான் பின்னால், அவங்க கார் பின்னால் நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருந்தேன். பட் எல்லாம் எங்களுக்கு ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இவங்க ஹவுஸ்மேட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கண்ணாடி ஓப்பனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக கட்டி வச்சுட்டுருக்குறாங்க அந்த ஜன்னலில். ஸோ இவங்க நல்லா பண்ணி காற்று வராதுன்னு நான் கூட நினச்சேன். அப்புறம் இவங்க வண்டி ஓட்டிட்டு வர 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 அந்த சைட் மிரரே தெரியலையாம் அந்த கண்ணாடியில், அந்த பிளாஸ்டிக் கட்டியதுனால. ஒரே சவுண்டாமா அந்த பிளாஸ்டிக் கவர் கட்டுறதுனால, அந்த கரகரகரன்னு சவுண்டு வந்துடுச்சு. அந்த ஸ்பீடில் தலைவலியே வந்துடுச்சு எனக்கு அந்த பிளாஸ்டிக் கவர் கட்டுறதுனாலன்னு சொல்லிட்டு, ஒரு நியரஸ்ட் சர்வீஸ் ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு வந்துட்டுருக்கும்போது போய் ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடியில் இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்துட்டாங்க. கண்ணாடி இல்லைனாலும் சரி, பிளாஸ்டிக் கவர் இல்லைனாலும் பரவாயில்ல, சைட் மிரர் கூட எனக்கு தெரில. அண்ட் ஆல்சோ அந்த சவுண்ட் ரொம்ப நாய்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அது இல்லாமல் பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் அங்கேருந்து திருப்பி இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் மேலே பிளாஸ்டிக் கவர் இல்லாதே அப்படியே ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஸ்லோவாகவே வந்தோம். பர்த் சிட்டிக்கு வந்து அந்த ரெண்டல் காரை போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, ரெஃபரன்ஸ் நம்பரு, போலீஸ் ரெஃபரன்ஸ் நம்பரு எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து வீட்டில் ஆல்ரெடி லஞ்ச் டைமெல்லாம் தாண்டிடுச்சு. 4 ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த புளியோகரை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இட் வாஸ் அ ஹெக்டிக் டே அதெல்லாம். அப்புறம் என் பையன் எல்லா மூட்டையை கொண்டு வந்தான் இல்லைங்களா, அழுக்கு மூட்டை அதெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் மூட்டையும் க்ளீன் திங்ஸும் அழுக்கு திங்ஸும் இந்த பெட்டியில் 2 சைடில் வச்சுருக்கான். பட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃப்ரைடே சாட்டர்டே கம்ப்ளீட்லி வாஷிங் டே. எல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து எல்லாம் அயன் பண்ணி சண்டே பேக் பண்ணி வச்சு அவ்வளோ பெரிய வேலையாயிடுச்சு. பட் இந்த $14 நம்ம டெய்லி கட்டணும் ஜஸ்ட் ஃபார் த சேஃப்டி. இட் ரியலி ஹெல்ப்ட் அஸ் ஆக்சுவலாக. இல்லைனாக்கா நம்ம அப்படியே போய் காரை கொடுத்துட்டு வந்திருக்க முடியாது. நிறைய காசு செலவாயிருக்கலாம் கண்டிப்பாக அவுட் ஆஃப் பாக்கெட்டு. அதர் தென் தட் மணி விச் வி பெய்ட் ஃபார் த காரு 1000, I don't know, 900 or 800 for the car. 2 விதமான கார் இருந்துச்சு. இஃப் இட்ஸ் சின்ன காரு 1400 போலக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய காரு. ஸ்விஃப்ட் எல்லாம் இருந்தது, அது வந்து கொஞ்சம் 1400 ஏதோ. பட் இந்த காரு இன்னும் கொஞ்சம் 1800 or 900 ஐ டோன்ட் நோ. அதுக்கு கூட ப்ளஸ்ஸு கொஞ்சம் இன்சூரன்ஸ் எல்லாம். ஸோ வந்து இட் ரியலி ஹெல்ப்ட் அஸ். ஸோ இன்சூரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு இப்போ தான் தெரிஞ்சுது எங்களுக்கே. ஏன்னா எல்லா காருக்கும் நான் சேஃப்டி ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் தான் போடுவேன். அது ட்ராவல் இன்சூரன்ஸ் ஆகட்டும், லக்கேஜ் இன்சூரன்ஸ் ஆகட்டும், வீடு இன்சூரன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து நான் அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ரேட் தான் கட்டி வச்சுருக்கேன். வாட் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நிம்மதி ஆயிடுச்சுங்க லைஃபு. எவ்ரி வீக் ஒரு இதுலேயே தான் இருந்தோம். ஏதாவது டீனேஜ் பசங்க தான் வந்து உடைச்சிருக்காங்க. சிசிடிவியில் பார்த்துட்டு தான் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தான் கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அனுப்பல அந்த ஃபுட்டேஜு. பட் பார்த்தா ஒரு மை சன் சேட் தட் ஆல் டீனேஜர்ஸு அது ரொம்ப காமனாமா. அங்கே நிறைய கண்ணாடி ஒடிக்கிறது ரொம்ப காமனான வேலை அங்கே எப்போவுமே நடக்குது அப்படின்ட்டு என் பையன் சொன்னான். ரூரலில் போட்டாங்களாம் வேலைக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு ரொம்ப இரிட்டேஷன் ஆகிடுச்சு. அழகாக இருக்குது, ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில் கார் வச்சா கண்ணாடி ஓடிக்கிறது இது ரொம்ப காமன்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப வரியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. லாஸ்ட் டேனால இட்ஸ் ஓகே ஃபார் அஸ். நம்ம வந்துட்டோம். பட் இஃப் இட்ஸ் இன் பிட்வீன் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வுட் ஹவ் டன் வித்தவுட் காரு அண்டு டென்ஷனும் இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் டேலேருந்து நான் எவ்ரிடே காரில் தான் வாலெட் வைப்போம். நான் நிறைய முறை சொல்லுவேன், வாலெட்டு ரொம்ப பத்திரம் பேசல். வாலெட்டில் ₹1 கூட இல்லை காசு ஆக்சுவலாக. பட் எல்லா கார்டும் வாலெட்டில் தான் இருக்குது. ஜிம்முக்கெல்லாம் போகும்போது கார்லேயே வச்சுட்டு வந்துடுவான். ஸோ அன்றைக்கி தான் அந்த தேர்ஸ்டே நான் சொன்னேன் பாருங்கள், இந்த கிஃப்டெல்லாம் அவங்க மேம்க்கு டாக்டருக்கு கொடுக்கணுன்றதுனால வாலெட்டெல்லாம் எடுத்துகிட்டு தெரிஞ்சிருக்கார் ஐயா. அந்த வாலெட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ கண்ணாடி ஒடிச்சு தேடுவாங்களாம்மா காரில் காசு எதாவது இருக்குதா. சில்லற காசெல்லாம் நம்ம வைப்போம் இல்லைங்களா காரில், அதெல்லாம் வைக்கவே கூடாது காரில். எதுவுமே நத்திங் எதுவுமே வைக்கக்கூடாது காரில் ஆக்சுவலாக.
நம்ம அவங்க போலீஸ் சொன்னாங்களாமா, "கார்ல ஒண்ணுமே வைக்காதீங்க. காலியா வைங்க. எதுவுமே ஏதாவது பேப்பர் அது காசு, சில்ற ஸோ ஆல் தே வாண்டட் இஸ் தட் சில்ற காசு. சில்ற காசு ஏதாவது அங்க கார்ல வச்சோம்னா, அத வந்து எடுக்கிறதுக்கு தான் கண்ணாடி ஒடிப்பாங்களாமா. ஸோ வந்து எதுவும் வைக்காதீங்க." என் பையன் சொன்னான், "அன்னைக்கு தான் என் வாலெட்ட எடுத்துட்டு உள்ள போனேன். இல்லன்னா வந்து வாலெட் போயிருக்கும். வாலெட்ல காசு இல்ல. பட் கார்டு எல்லாம் இருந்துச்சு. டெபிட் கார்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்து கார்டு, ஜிம் கார்டு என்னென்னமோ எல்லா கார்டும் இன்சூரன்ஸு எல்லாம் ஆல் பூப்பா ஒரு மெடிக்கேர் எல்லாமே இருந்தது அவன் வாலெட்டில் சேவ்டு. இல்லைன்னா அதை கோவத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், தூக்கி போட்டிருக்கலாம், என்னென்னா பண்ணியிருந்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு இன்சிடெண்ட் ஆனதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஏதாவது நடந்ததுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். See you soon in my next video. Until then, bye-bye. Take care. Peace. Stay safe, everyone, people. Bye-bye.